அடுத்ததாக விருது வழங்குதல். முதலில் நம் பள்ளி ஆசிரியை திருமதி க மணிமேகலை அவர்கள் மேல்நிலை +1 மற்றும் +2 மைக்ரோபயாலஜி நுண்ணுயிரியல் பாடத்தில் பாடநூல் எழுதும் குழுவில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். மேலும் மேல்நிலை பொதுத் தேர்வில் நுண்ணுயிரியல் பாடத்தில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் 100% தேர்ச்சி பெற்று விழுக்காடு பெற்று தந்துள்ளார். 2017 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் பெற்று தருவதில் பெரும் பங்கு வகிக்கிறார். மாணவர்கள் நம் பள்ளி ஆசிரியரை கைதட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு நா கார்த்திகேயன் அவர்கள் மேல்நிலை பொதுத் தேர்வில் இயற்பியல் பாடத்தில் தொடர்ந்து அதிக தேர்ச்சி விழுக்காடு பெற்று தருகிறார். அறிவியல் கண்காட்சிக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தி அழைத்து சென்று போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று தந்துள்ளார். நாட்டு நலப்பணி திட்டத்தில் NSS திட்ட அலுவலராக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். திருமதி தி மீனா அவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து ஆன்லைன் தேர்வையும் ஹைடெக் லேபில் சிறப்பாக நடத்தி வருகிறார். மேல்நிலை பொதுத் தேர்வில் கணினி பாடத்தில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்று தருகிறார். அடுத்ததாக திரு இரா பாலமுருகன் அவர்கள் தொழிற்கல்வி ஆசிரியராக 30 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். பள்ளி தேர்வுகளை சிறப்பான முறையில் நடத்தி மதிப்பெண் பகுப்பாய்வு செய்து அதனை துறைக்கு அனுப்புவதில் பெரும் பங்கு வகிக்கிறார். மேல்நிலை பொதுத் தேர்வில் BEE பாடத்தில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்று தருகிறார். தொழிற்கல்வி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு அழைத்து சென்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். அடுத்ததாக திரு ஜே சுந்தர் அவர்கள் அரசு தொழில்நுட்ப தேர்வுகளை பல ஆண்டுகளாக நடத்தி வருபவர். ஒருவரை பார்த்த நிமிடத்தில் அவரை அப்படியே வரைவதில் திறமை மிகுந்த ஓவிய ஆசிரியர். மாணவர்களை ஓவிய போட்டிகளில் ஈடுபடுத்தி மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்றுத்தந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அடுத்ததாக திருமதி ரா சித்ரா அவர்கள் ஸ்கவுட் பொறுப்பாசிரியராக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். அலுவலக பணியில் தலைமை ஆசிரியருக்கு உதவி புரிகிறார். 4 ஆண்டுகள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்று தந்துள்ளவர். அடுத்ததாக திருமதி ச உமா அவர்கள் JRC பொறுப்பாசிரியராக சிறப்பாக செயலாற்றி வருகிறார். NMMS தேர்வு மற்றும் உல்லாஸ் ஸ்ட்ரெஸ் போட்டித் தேர்வில் மாணவர்களை பங்கேற்க வைத்து படிப்பு உதவித்தொகை பெற்று தந்துள்ளார். அடுத்ததாக திருமதி மா உமா அவர்கள் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு பள்ளி ஆயத்த பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். பள்ளி சார்ந்த விவரங்களை டைஸ்வாம் பூர்த்தி செய்து துறைக்கு அனுப்புவதில் தலைமை ஆசிரியருக்கு உதவி செய்கிறார். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கிறார். அடுத்ததாக திருமதி ஏ சுமங்கலா அவர்கள் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளித்து மாவட்ட அளவில் கலந்து கொள்ள செய்து பரிசுகளை பெற்று தந்துள்ளார். பெண் குழந்தைகளுக்கான சிலம்பம் பயிற்சியின் பொறுப்பாசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக திரு சி சுந்தர்ராஜ் அவர்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உடற்பயிற்சி
யோகா பயிற்சி, இண்டோர் கேம்ஸ் பயிற்சி அளித்து மாவட்ட அளவில் பங்கு பெறச் செய்து பரிசுகள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அலுவலக பணிக்கு சிறப்பாக துணை புரிந்துள்ளார். அடுத்ததாக ஆசிரியர் செம்மல் விருது விடுபட்ட ஆசிரியர்களுக்கு இங்கு வழங்கப்படுகிறது. திருமதி லாவண்யா அவர்கள் தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் விருது வழங்கி சிறப்பிக்கிறது. இவர்கள் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் புரொஃபஸராக இருக்கிறார். அடுத்ததாக ஜே திலீபன் அவர்கள் இவர்களுக்கும் தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் விருது வழங்கி சிறப்பிக்கிறது. நம் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு சுந்தர் அவர்கள் முனைவர் வஜ்ரவேல் ஐயா அவர்களை படமாக வரைந்து ஓவியமாக வரைந்து வைத்துள்ளார். அதை இப்பொழுது கொடுத்து கௌரவிக்கிறார்.